உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இப்போ நம்ம வந்து வயலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா அறுவடைக்கு நெல் தயாராகிருச்சு. நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்து அறுவடை பண்ணலாம். இன்னும் ஒரு 5 நாளைக்குள்ளே நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நெல் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதிலேருந்து. அதுவும் இல்லாமல் வயலை வந்து நம்ம காய போட்டனால காய போட்டனால என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக வந்து எலி வந்து அதை கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கட் பண்ணி போட்டு பாருங்கள். இப்படி தான் கட் பண்ணி போகணும். இந்த கட்டாயத்தை இன்னும் கொஞ்சம் இது வேணால் கட் ஆகிருக்கும், அவ்வளோதான். இந்த கட் ஆயிடுச்சு. இந்த கட் பண்ணி போட்டுச்சு. இந்த கட் பண்ணி கிடக்கு பார்த்தீங்களா, இது பூரா எலி பார்த்த வேலை தான். அதுக்கு பார்த்த வேலை தான். 3 நெல்லும் கொட்டிடுச்சு. கொட்டி கிடக்கு நெல் பூரா. இந்த மாதிரி அது வந்து கட் பண்ணி போட்டு போயிருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சீக்கிரமாக வந்து அறுக்க ஆரம்பிச்சிடணும். எப்படி கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக இதெல்லாம் எலி பார்த்த வேலைகள். அதுக்கு தான் இதை கட் பண்ணி விட்டு போயிருக்கு. அப்படி மாதிரி இது வச்சு கட் பண்ண மாதிரி இது மாதிரி கட் பண்ணிட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து இதை வந்து அறுக்கணும். அதான் இப்போ வந்து எப்படி அறுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வண்டி வந்து இது வழியாக தான் வரணும், சரிங்களா? இந்த வழியில் தான் வண்டி வரணும். நமக்கு இங்கே விவசாயம் நடந்துகிட்டு இருக்கனால இவங்கெல்லாம் இன்னும் இப்போ அறுக்க மாட்டாங்க போல, இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வண்டி வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று கையால் இருக்கணும், இல்லையா அந்த மிஷின் ஒன்று இருக்குல்ல, நம்ம புல் வெட்டும்ல, அந்த மிஷின் வச்சு நம்ம அறுக்க வேண்டியதான். ப்ரெஸ் கட்டுற மிஷின் வச்சு. இல்லை அப்படின்னா சைனாவில் ஒரு மெத்தடில் கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுப்பாங்க. இதை மட்டும் கட் பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி வேணால் பண்ணலாம். இது நான் கொஞ்சம் சும்மா உருவி வச்சுருக்கேன். இது கீழேருந்து கட் பண்ணும்போது தண்டோடு வரும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பண்ணலாம். எதாக இருந்தாலும் நமக்கு வேலை சிரமம் தாங்க. ஒரு நாள் நமக்கு விவசாயத்தில் சிரமம்னு ஒரு நாளும் வந்ததில்லை. இப்போ தான் சிரமம் வரப்போகுது. என்னென்னா நம்ம தனி வயலாக இருக்குன்னு அப்போனா பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரே மாதிரி பண்ணணும். அதான் ஊரோட ஒத்து போய் வாழணும்னு சொல்லுவேன். இல்லை இப்படி தான் தனியாக வாழணும்னா இப்படி தான் பண்ணணும். சரி, ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். சரி, நம்ம இப்போ அது அறுக்கிறதுக்கான அடுத்த ஐடியாவுக்கு பண்ணுவோம். அதில் ஒரு நெல் மட்டும் வேறு ரகம் இருந்துருக்குங்க. கருப்பு கலரில் வந்து ஒன்று இருக்குதுங்க. அந்த நெல்லெல்லாம் கருன்னு இருக்குது அந்த நெல். அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. அது மாதிரி இப்படி தான் நெல்லை எடுத்து ரகத்தை பிரித்து அதுலேருந்து ஒரு அடுத்த ரகம் அடுத்த இடம் அது அதிகமாக அது பூரா கருப்பாக வந்துடும். ஸோ இப்படியே ஒவ்வொரு ரகமாக உருவாச்சு. நெல் எல்லாமே இப்படி தான் உருவாச்சு. சரி, ரைட், ஓகேங்க. நம்ம வந்து இதை அறுக்கிறப்ப நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். அறுத்து நம்ம தான் அடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சரி, பண்ணுவோம். இவ்வளோ தானே, அதான் எத்தனையோ வயல்களை அறுத்து அடிச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் தானே இருக்குது, இதை அறுத்து அடிக்க முடியாதா? அறுத்து அடிப்போங்க, சரிங்களா? இது ஒரு சேலஞ்சாக எடுத்து போகிறோம். சரி மக்களே, மேலும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.